இங்க ஒரு பில்லியனர் போர்ட் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணாம கடல்ல இருக்காரு. அங்கிருந்து வீடியோ கால்ல மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அப்போ ஒரு திமிங்கலம் அவரை முழுங்கிடுச்சு. இதை லைவா மீட்டிங்ல இருக்க எல்லாருமே பாத்துடுறாங்க. என்ன பண்றதுன்னு புரியாம ஷாக்ல இருந்தவங்க 911க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. சேட்டலைட் ஃபோன் வச்சிருக்கிறதால அந்த பில்லியனர் வீடியோ காலில் தான் கனெக்டில் இருக்காரு. ஆக்சுவலி இந்த வகை திமிங்கலத்துக்கு பல்ல இருக்காது. அவ்வளோ பெரிய ஆளை முழுங்குற அளவுக்கு தொண்டையும் பெருசாக இல்லை. ஃபயர் ஃபைட்டர்ஸும் அவரோட லொக்கேஷனை வச்சு திமிங்கலம் இருக்க ஸ்பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. போகிற வழியெல்லாம் அந்த சேட்டலைட் ஃபோன் மூலமாக அந்த பில்லியனருக்கு தைரியம் சொல்லிட்டே வராங்க. லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணி வந்துட்டாங்க. ஆனால் அவரை எப்படி காப்பாற்ற போகிறோம்னு ஒரு ஐடியாவும் இல்லை. ஆக்சுவலி இந்த வகை திமிங்கலம் எதையாவது முழுங்கி அதை டைஜஸ்ட் பண்ண முடியலன்னா கடலுக்கு மேலே வந்து அதை துப்பிடும். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா ஒவ்வொரு 45 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வெளியில் வரும். ஆனால் பில்லியனரோட கண்டிஷனை பார்த்தா 10 நிமிஷத்துக்கு கூட அவர் தாங்க மாட்டார். ஸோ ஒரே வழி அந்த திமிங்கலத்தை வெளியில் கொண்டு வரது தான். அப்போ கேப்டனுக்கு ஒரு ஐடியா வருது. பொதுவாக திமிங்கலத்துக்கு சத்தம்னா பிடிக்காது. ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பார்க்கிங் கோனை எடுத்து அதில் ஹோஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஹோஸை கடலில் விட்டுடுறாங்க. கேப்டன் சொன்னதும் சைரனை ஆன் பண்ணி அதோட வால்யூமை 120 டெசிபலுக்கு கொடுக்குறாங்க. அந்த சத்தம் தாங்க முடியாமல் திமிங்கலம் வெளியில் வருது. வந்த வேகத்தில் பில்லியனரை துப்பிட்டு உள்ளே போயிடுது. டக்குன்னு ஒரு ஃபயர் ஃபைட்டர் கடலில் குதிச்சு அவரை தூக்கிட்டு வந்து சிபிஆர் கொடுத்து காப்பாற்றிடுறாங்க. இது எல்லாத்தையும் லைவாக பார்த்துட்டு இருந்த போர்ட் மெம்பர்ஸும் சந்தோஷப்படுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.